பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம முத்துவேலும் கதிரும் இருந்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்துட்டு இருக்கிற குமர்வேல் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. எங்கடா போகிறாங்கன்னு பார்த்தா தோட்டத்து பக்கம் போகிறாங்க. அங்கே ஏற்கனவே தோட்டத்தில் வேலை செஞ்சவங்க பணம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சக்திவேலுக்கு தெரியாமல் முத்துவேல் வந்து பணத்தை கொடுக்குறாங்க. அதுக்கடுத்ததாக போகலாமான்னு சொல்லிட்டு கேட்குற போது இல்லை இங்கே கொஞ்சம் காத்தோட்டமாக உட்காரலாமே, வீட்லேயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, இந்த பக்கம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணா கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சரின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிற போது குமரவேல் வந்து நின்றுட்டு இருக்காங்க. என்னடா எப்ப பார்த்தாலும் என் பெரியப்பா கூட இருக்க, நீங்க என்ன பெரியப்பா எங்க போனாலையும் இவன் கூட கிளம்பி போயிட்டு இருக்கீங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை பெரியப்பா. எங்க அப்பா கிட்ட கேட்டாரு, எங்க அப்பா கிட்டே எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க, நானும் கேட்குறேன் எங்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்ன யாருக்கும் தெரியாம இவனுக்கு எல்லா சுத்தியும் எழுதி கொடுத்துட்டு என்னையும் எங்கள் அப்பாவையும் நடுத்தருவில் நிற்க வைக்கலான்னு பிளான் போட்டுட்ருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது குமார், நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு குமர்வேலும் கதிரும் வந்து மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தடுக்க போன முத்துவேலை கீழே பிடிச்சி குமர்வேல் வந்து தள்ளி விட்டுறாங்க. அதனால் அங்கே இருக்கிற கல்லில் அடிபட்டுருது. உடனடியாக குமர்வேல் இருந்துட்டு தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற கதிர் இருந்துட்டு உங்களுக்கு எதுவும் ஆகாது மாமான்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸை வர சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாரு. ஆனால் நம்ம குமர்வேல் இருந்துட்டு அந்த கதிரும் நம்ம பெரியப்பாவும் ஒன்றா காரில் போனாங்க. திடீர்னு பெரியப்பாவை கீழே இறக்கி விட்டுட்டு அந்த கதிர் இருந்துட்டு என்னென்னமோ பேசி பெரியப்பாவை கீழே தள்ளி விட்டுட்டான். பெரியப்பா இப்போ மூச்சு பேச்சு இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த குடும்பமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஆனால் நம்ம சக்திவேல் இருந்துட்டு கதிரை வந்து என் அண்ணனை திட்டம் போட்டு கொலை செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமா முடிச்சிருக்காங்க.